வசனத்தை வாசிங்கள். மன்னிக்க, அதுக்கு மேல இருக்கிற வசனம் வாசிங்க. மன்னிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பார்த்தீங்க, 1 வசனத்தை வாசிங்க. அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமிக்கு சொல்ல சொன்னதை அந்த யோவான் ஸ்நானன் அழகா எப்படி சொல்கிறார்? மனம் திரும்புங்கள். அவ்வளவுதான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, முதல் சனிக்கிழமை வந்து இல்ல முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த அப்பமும் அந்த ரசத்தையும் நாம் வாங்கி குடிச்சிட்டா பரலோகம் போயிடுவோன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த அப்பமும் திராட்சை ரசமும் பரலோகம் கொண்டு போகாது, உங்களுடைய மனம் திரும்பல் தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் பேசினார். வாசிங்கள். அதிலேயே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. யோவான் செய்த பிரசங்கம் என்ன? இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம் என்ன? அது முதல் இயேசு எது முதல்? ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே, அந்த 40 நாள் உபவாசம் முடிந்த உடனேயே ஆண்டவர் செய்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இயேசு கிறிஸ்துனுடைய மேலான பிரசங்கம், ஒரே ஒரு பிரசங்கம், அநேக இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை மனம் திரும்புங்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்பமும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிச்சா, அந்த முதல் வாரம் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்தா, அந்த முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா சபைக்கு வந்துட்டா, அந்த முதல் வாரம் மட்டும் தான் தேவனை ஆராதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு வந்தால் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புதல் வேணும். ரிப்பென்ட். நீங்க மனம் திரும்பணும். எது மனம் திரும்புதல்? 4 காரியங்களை ஆண்டவர் மனம் திரும்ப முதல் 4 காரியத்தை இன்றைக்கு சொல்லி வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த செய்தியை ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆண்டவர் சொன்னார்,